வணக்கங்கள். இது நல்லது விரும்பும் முருகானந்தன். ஜெய்பனி சேனலுக்காக இன்றைக்கு பாருங்கள், நம்ம அம்மாபாளையம் பேருந்து நிலையத்தில் இருக்கோம். திருப்பூர் டு அவினாஷி பரவலில் அம்மாபாளையம் பேருந்து நிலையத்தில் அந்த பள்ளி நகராட்சி நடுநிலைப்பள்ளி ஒட்டிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாலையினுடைய ஓரத்தில் முழுவதும் கற்கள். இந்த வண்டி இதில் வந்து 2 கார் போச்சுன்னா சிரமம். 2 வீலர் 2 சக்கர வாகனங்கள்லாம் வந்து கீழே இறங்குறப்போ அங்கே கற்கள் வந்து தடுக்கி விட்டு நிறையா கீழே விழுகிறது தொடர்ந்து வாடிக்கையாக இருந்ததுங்க. பல ஆண்டுகளாக இப்படி தான் இருந்ததுங்க. அதை வந்து இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் தமிழ் லெஜண்ட்ஸ் ரோட்டரி மற்றும் வேர்ல்டு கிரீன் லவர்ஸ் ஃபெடரேஷன் அந்த அமைப்பு 2 அமைப்புகளும் சேர்ந்து இன்றைக்கு இந்த பகுதியை வந்து எங்களுடைய WGLF ஃபெடரேஷன் மெம்பர்ஸ், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், அவர்களை வைத்து இந்த பகுதியானது கற்கள் எல்லாம் சுத்தமாக அகற்றப்பட்டு இப்போ பாருங்கள் சௌரியமாக இனி யாரும் வந்து பாருங்கள் இப்போல்லாம் 2 வீலர் நிறுத்தலாம், சௌரியமாக நின்று பேசலாம், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பயணிக்கலாம். முதல்ல இது பெரிய சிக்கலாக இருந்தது. நானே பல முறை இங்கே வந்து தடுமாறி கீழே விழுந்திருக்கேன். ஏன்னா 2 வண்டி வரப்போ நம்ம கீழே இறங்க வேண்டிய சூழல் வரும். அப்போ அந்த கற்கள் நம்மளை இடறி விட்டுரும். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை வந்து சுத்தமாக ஒரு பெரிய கல் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக நம்ம கற்களை பொறுக்கி, அந்த கற்களெலாம் பொறுக்கப்பட்ட கற்களெல்லாம் கொண்டு போய் அகற்றி அங்கே ஒரு தள்ளி ஒரு ஷாரியில் கொண்டு போய் அங்கே ஒரு குப்பை கிடங்களை கொண்டு போய் அதை சேர்த்தியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்கு இனி கற்கள் இல்லவே இல்லை. கற்கள் இல்லாமல் இனி பொதுமக்கள் எல்லாம் ஆனந்தமாக இதில் பயணிக்கலாம். அதே மாதிரி இந்த பள்ளிக்கு வரக்கூடிய பெற்றோர்கள் தாராளமாக தங்கள் வண்டியை எங்கு வேண்டாலும் நிறுத்தி இறங்கி செல்லலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா தடுமாறுவாங்க. நானே பலமுறை அதை கவனிச்சிருக்கேன். தடுமாறுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா கற்கள் தட்டி விட்றோம், எல்லாம் பெரிய பெரிய கற்கள், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கு நம்ம வந்து அந்த அருமையான காரியத்தை இன்றைக்கு நம்முடைய WGLF இன்றைக்கி நிறைய பேர் கொஞ்சம் விடுபடுத்த வேண்டிய சூழல். நம்முடைய டீம் லீடர்ஸ் மயன், நிஷாந்த், மாதவன் அது கூட இன்றைக்கு என்னோட இந்த பணியில் இணைந்து 2 மணி நேரம் இந்த பணியை செஞ்சாங்க. அவர்களுக்கு பரிசுகளை வந்து எங்களுடைய திருப்பூர் தமிழ் லெஜண்ட்ஸ் ரோட்டரியினுடைய உறுப்பினர் திரு ஆகாய மனிதன் அவர்கள் அந்த பரிசை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் கொஞ்சம் அவசர வேலையின் காரணமாக அந்த பரிசு பொருளை என்கிட்ட கொடுத்து போயிருக்காரு. கண்ணுங்களை பரிசு எடுங்க, வெளியிடுங்க பார்க்கலாம். நல்ல பரிசுகளை அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. ஜாமெட்ரி பாக்ஸ் பெரிய பசங்க 2 பேர், அவங்களுக்கு 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸும், இந்த சின்ன தம்பி 4th படிக்கிற அது வந்து ராக்கி எனக்கு வாங்கி கொடுத்துருக்கார் நண்பர் அப்படிங்கிறக்காக. இந்த தம்பிக்கு வந்து அழகான கிளே பொம்மையெல்லாம் விதவிதமாக செஞ்சு அந்த தம்பி வந்து அசத்துறதுக்காக 12 கலரில் கிளேவையும் வாங்கி கொடுத்துருக்கார். நல்ல அருமையான பரிசை வாங்கி கொடுத்த திரு ஆகாய மனிதன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிச்சயமாக இந்த பகுதியில் நாங்கள் உலகளாவிய இந்த அமைப்பின் மூலமாக எங்களுடைய அமைப்பும் விரைவில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ரோட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் நாங்கள் துவங்குகிறோம், தமிழ் லெஜண்ட்ஸ் ரோட்டரி. அது எல்லா வேலையும் முடிஞ்சது, இணைஞ்சு பூர்வங்களையெல்லாம் முடிஞ்சு இந்த வருஷத்தில் அந்த 1 மாதத்துக்குள்ளே நம்ம அதை ஆரம்பிக்க போகிறோம். அந்த சங்கம் 6 மாதமாக அதை வந்து செயல்படுத்துறதுக்கு நாங்கள் பல முயற்சிகள் எடுத்து இன்றைக்கு அது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அதனுடைய முதல் பணியாக இந்த பூமி தாயை குளிர்விக்கின்ற அற்புதமான காரியத்தை நாங்கள் இன்றைக்கு செஞ்சதில் எங்களுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பரிசுகளோடு இப்போது மாணவர்கள் 3 பரிசுகளோடு கண்ணுங்களா அந்த பரிசுகளை வைங்க, கையில் வைங்க. பரிசுகளோடு இவர்கள் இந்த பணியை செஞ்சுட்ருக்கப்போ இந்த பகுதியில் வரக்கூடிய பொதுமக்கள் என்ன கல்லெல்லாம் பொறுக்குறீங்க, கல்லெல்லாம் கொண்டு போகிறீங்களா, ஏதாவது வீட்டுக்காட்ட கொண்டு போகிறீங்களா கூட சில பேர் கேட்டாங்க. சிரிச்சுட்டு சொன்னேன், இந்த கற்கள் எவ்வளவு தொந்தரவு இழந்தது உங்களுக்கு தெரியுமில்ல. ஐயோ நல்ல காரியம் பண்ணுறீங்களே, ரொம்ப சிறப்பான காரியம், பரவாயில்ல, நாங்களும் தொடர்ந்து பார்த்து தான் இருக்கோம். 2-3 வாரமாக இங்கே பகுதியெல்லாம் நீங்கள் சுத்தமாக இங்கே இருக்க பாருங்கள். இந்த பகுதியிலலாம் பிளாஸ்டிக் பாட்டிலாம் இல்லாமல், கண்ணாடி பாட்டிலாம் இல்லாமல், அதுவும் இந்த சின்னஞ்சிறு வயசில் இந்த மாணவர்களை வச்சு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் சொன்னார், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக சேவர், பல ஆண்டுகளாக சமுதாய சேவையில் கோயம்புத்தூரில் ரொம்ப பிரபல்யமானவர். அரவிந்தன் அப்படின்னு பேர். அவர் என்னை கூப்பிட்டு இதை நாங்கள் சொல்கிறப்போ அவர் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அவர் சொன்னார், சரியான வயதில் இந்த விஷயத்தை அவங்க மனசில் கொண்டு போயிட்டீங்க. 8 வயசு, இந்த 8வது படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் அந்த உணர்வுகள் வரணும். ஜப்பான்லாம் மாணவர்களை வச்சு தான் அந்த பாத்ரூம் சுத்தம் பண்ணுற வேலையே வந்து ஜப்பானிய அரசே வந்து அதை செஞ்சிட்ருக்கு. அப்போ தான் அந்த பொறுப்புணர்ச்சி, கடமை உணர்ச்சி வருங்கிறதுக்காக ஜப்பானில், ஃபின்லாண்டில் அதை செய்கிறாங்க. அது மாதிரி நம்ம நாட்டில் செஞ்சால் நல்லா இருக்கும். ஆனால் இன்னும் செய்ய மாட்டேங்கிறாங்க. குழந்தைகளும் ஒதுக்கி வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி குழந்தைகள் ஆவாங்க? எல்லாமே செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம்
உலகமே அவங்களுக்கு தெரியுது. இந்த குழந்தை செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்மளால் கூட முடிய மாட்டேங்குது, வயசானவங்களால் கூட முடியல. அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, அவங்க குழந்தைகள் கிடையாது. அதனால் அவங்கள சரியான பருவத்தில் நீங்கள் அவங்கள சமுதாய சேவையில் ஈடுபட வச்சது இதுவே நான் தாமதம்னு சொல்லுவேன். இன்னும் 5 வயசில் 5வது படிக்கிறப்பே அந்த சமுதாய சேவைங்கிற அந்த எண்ணமானது அவனுடைய மனதில் அரும்பிடணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமே. அதுதான் சரி அப்படின்னு அவர் சொல்கிறப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எங்களுடைய லீடர்ஸ், அந்த WGLF லீடர்ஸும் அவங்ககிட்ட பேசி அவங்கெல்லாம் அவங்களோட பாராட்டுகளை வாங்கினாங்க, ரொம்ப மகிழ்ந்தாங்க. ஆக இந்த அற்புதமான பணியானது இனி பல வடிவங்களில் பல ஊர்களுக்கு பரவ போகுது. இதில் சில நண்பர்கள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சார் பாம்புலாம் அதாவது தொந்தரவாகி போச்சுன்னு என்ன பண்ணுவீங்க, பாட்டிலில் குத்திருச்சுன்னு என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு விஷயம் சொன்னார். நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். சரியாக நாங்கள் எப்போவும் கையில் எங்கிட்ட ரெடியாகவே இருக்கும். அதே மாதிரி பாட்டில்னால் டிஞ்சர், ஏதாவது சப்போஸ் காயம்பட்டுதுன்னா அப்படின்னா டிஞ்சர் எப்போவுமே பாக்கெட்டில் என்னோட பேக்கில் ரெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப மோசமான பகுதிக்கு நான் குழந்தைகளை அனுப்ப மாட்டேன். இவங்க குழந்தைகள் இல்லை, அவங்கெல்லாம் இப்போ குழந்தைகள், அவங்க எல்லாமே யூத் ஆகிட்டாங்க. அவர்கள் அதை நான் உள்ளே பூந்து அந்த புதலான பகுதியில் நான் தான் எடுத்து பாதுகாப்பாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். என்னுடைய கண்காணிப்பில் தான் எல்லோரும் இயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யாராவது இல்லாதப்போ திட்டிடக்கூடாது இல்லையா, அவங்க குழந்தைகள் இன்சல்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். இந்த வகையில் எங்களுடைய அமைப்பானது இந்த அற்புதமான காரியத்தை இந்த அம்மாபாளையம் பகுதியில் பூண்டி நகராட்சியை சுத்தம் பண்ணது எங்களுடைய இலக்கு. இந்த ஆண்டுக்குள்ளாக நாங்கள் அந்த காரியத்தை செஞ்சுருவோம். நாங்கள் கேட்டுக்கிறது, எல்லார்கிட்டையும் சொல்கிறது, தயவு செய்து எங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதை விட நீங்கள் குப்பை போடாமல் இருந்தீங்கன்னா அதுவே பெரிய உபகாரம். நீங்கள் எல்லாம் குப்பை போட போய் அதை வேறு வழி இல்லாமல் நாங்கள் பொறுக்க வேண்டியதாக போச்சு. இப்போது நாங்கள் படுறது சரியா, நீங்கள் படுறது சரியா, யோசனை பண்ணுங்கள். குப்பை போடுறதே நீங்கள், அப்படி போட்டால் பூமி நாசமாக போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சே போடுறீங்க. அப்புறம் நாங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு வந்தால் அதை சரி பண்ணுறது தப்புன்னெல்லாம் நீங்கள் தயவுசெய்து யாரும் சொல்லிடாதீங்க, சரிங்களா? ஏன்னா இது சில பேர் அப்படி ஒரு கமெண்ட் வந்தது, எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஒரு நோக்கம், அந்த வயசில் எந்த வயசில் இதைத்தான் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. படிப்பெல்லாம் எதுக்குங்க, அதெல்லாம் சும்மா பேருக்கு, அதெல்லாம் அறிவை வளர்த்துவதற்கான கருவிகள் தான். ஆனால் இந்த அனுபவங்கள் தான் அவனை அவன் வாழ்க்கையில் ஒசத்தும். இது போன்ற அனுபவங்கள், சமுதாய சேவை சிந்தனை இந்த வயதில் வந்துச்சு. எனக்கெல்லாம் 3வது வயசில் நான் இப்போ 3வது படிக்கிறப்பே நான் சமுதாய சேவை செய்ய போயிட்டேன். இவங்கெல்லாம் 8வது, ரொம்ப லேட்டு. ஆக அந்த வயதில் வந்துன்னா அது காலம் முழுசும் நிலைச்சி நிற்கும். மிகச்சிறந்த தலைவர்களாக இவர்கள் அற்புதமான நேதாஜி போல, சுவாமி விவேகானந்தர் போல, பகத்சிங் போல, அம்பேத்கர் போல, இவர்கள் ராமானுஜர் போல, ஆதிசங்கரர் போல இவர்கள் ஒரு காலத்தில் வருவாங்க. செகுவேரா போல வருவார்கள். அதுதான் முக்கியம் நமக்கு. அதனால் இவர்களை நான் மனமார பாராட்டுகின்றேன். அற்புதமான இந்த மாணவர்களை நீங்களும் பாராட்ட விரும்பினால் தயவுசெய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களுடைய பாராட்டு செய்திகளை அனுப்புங்க. சும்மா கையாக மெசேஜ் போடுறப்ப எல்லோரும் சூப்பர்னு எனக்கு மெசேஜ் போடுறீங்களே தவிர மெசேஜ் கூட போட மாட்டேங்கிறீங்க. அது வாழ்த்து மாதிரி ஏதோ சொல்கிறீங்க. தயவுசெய்து வாழ்த்து செய்திகளை அனுப்புங்க, மனப்பூர்வம் பாராட்டுங்க. நீங்கள் பாராட்ட இவர்கள் இன்னும் பகலவனை போல, சூரியனை போல ஜொலிப்பார்கள். பாராட்டுங்க, பாராட்டாமல் பார்த்துட்டே போகாதீங்க. குப்பையும் போட்டு நாங்கள் அந்த வேலையை செய்கிறோம், அதை பாராட்ட கூட மனசு இல்லைன்னா என்ன மனசு சார்? தயவுசெய்து பாராட்டுங்க. நன்றி, வணக்கம். நல்லதை விரும்பும் முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக.